அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் வந்துருச்சு. அதுக்காக நான் ஆல்ரெடி மளிகை பொருள் எல்லாம் பிளான் பண்ணி வாங்கிட்டேன். இந்த வீடியோவில் நான் என்னென்ன வாங்கினேன், எப்படி பட்ஜெட்குள்ளே மேனேஜ் பண்ணேன், மணி சேவிங் டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு ரெடி பண்ணேன். வீட்டில் ஆல்ரெடி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் செக் பண்ணேன். லிஸ்ட் இல்லாமல் போனால் தேவையில்லாத பொருள் அதிகமாக நிறையா வாங்கிடுவோம். அதை அவாய்ட் பண்ண பிளானிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நோம்பு மாதத்தில் குக்கிங் அதிகமாக இருக்கும்னு தெரியும். அதனால நான் ஆயில் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வச்சுக்கிட்டேன். 1/4 லிட்டர் 1/2 லிட்டர்னு வாங்குறத விட 1 லிட்டர் பேக்கெட்டு கொஞ்சம் மணி சேவிங்காக இருக்கும். அதுவே 5 லிட்டர் கேன் எடுத்திங்க அப்படின்னா மணி சேவிங் மாதிரி தான் தெரியும். ஆனால் அதுவுமே கொஞ்சம் நமக்கு லாஸ் தான் ஆகும். ஏன்னா அந்த பாட்டில்ஸ்க்கு சேர்த்து தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால் இந்த வாட்டி நான் பேக்கெட்டாகவே எடுத்துகிட்டேன் 1 லிட்டர் பேக்கெட்டே. இது கூடயே எனக்கு தேங்காய் நல்லெண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் அதை மட்டும் கம்மி குவான்டிட்டியில் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஆஃபர் இருக்கும்போது வாங்கினா உங்களுக்கு கொஞ்சம் மணி சேவிங்ஸாக கிடைக்கும். நீங்கள் ஸ்டோரில் வாங்குறீங்க அப்படின்னா ஆஃபரை செக் பண்ணுங்கள். எந்த பிராண்டில் ஆஃபர் கம்மியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதாவது கம்பேர் பண்ணுங்கள் ஒரு பிராண்டுக்கும் இன்னொரு பிராண்டுக்கும். எதில் உங்களுக்கு ஆஃபர் நல்லா இருக்கோ அந்த பிராண்டு பார்த்து நீங்கள் வாங்கிக்கிங்க. அடுத்து ப்ரோட்டீன் ஃபுட் ரமலானில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நான் எல்லா வகையான பயறு வகைகளும் வாங்கி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் பல்காகவே வாங்கிக்கிட்டேன். இதெல்லாம் நம்ம இஃப்தாருக்கு, டின்னருக்கு, லஞ்சுக்கு, பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்குன்னு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் பருப்பு வகைகள் எடுத்திருக்கேன். இதுவே இந்த பயறு வகைகள், பருப்பு வகைகள்லாம் நீங்கள் கடையில் அதாவது ஸ்டோரில் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடை பொருள்லேயே வாங்கிக்கோங்க. அதாவது எந்த ஸ்டோரில் வாங்குறீங்களோ அவங்களோட ஓன் ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா, அது வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விலை கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். வாங்குகிற பொருளை கொஞ்சம் பெரிய பேக்கெட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. நாங்கள் நார்மலாக கடலை அதாவது பயறு வகைகள் எல்லாம் 1/4 கிலோ தான் யூஸ் பண்ணுவோம். இந்த வாட்டி நான் 1/2 கிலோவாக வாங்கிட்டேன். இப்படி வாங்கும்போது ஒரு ₹2 ₹3 நமக்கு கம்மியாகவே கொடுக்குவாங்க. மார்க்கெட்டில் எப்போ விலை ஏறுது எப்போ இறங்குதுன்னே சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் அதை செக் பண்ணிகிட்டே வாங்க ரேட்டை. எப்போ விலை கம்மியாக நமக்கு பொருள் கிடைக்குது அப்படின்னு தெரியுதோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வாங்கிக்கிங்க. நான் வாங்குகிற கடையில் முன்னாடியே அந்த அண்ணா சொல்லிடுவார், இந்த பொருள் விலை ஏறிடும், இப்போ கம்மியாக இருக்குது, இல்லை இந்த பொருள் இப்போ விலை அதிகமாக இருக்குது, 2 நாள் ஆகிட்டு கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி பொருள் விலை கம்மியாக இருக்கும்போது வாங்கிக்குவேன். முக்கியமாக எனக்கு தேவைப்படுற பொருள் விலை அதிகமாக இருந்தாலுமே நான் 2 நாள் கழித்து விலை கம்மியானதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் போய் வாங்கிக்குவேன். நீங்கள் ஸ்டோரில் வாங்கும் பொழுது எக்ஸ்பைரி டேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனித்து வாங்கிக்கிங்க. ஏன்னா எக்ஸ்பைரி டேட் பார்க்காம வாங்காதீங்க. அதுலேயே ஸ்டோரில் காம்போ ஆஃபர்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி காம்போஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ₹200 ₹500 வரைக்குமே பணத்தை மிச்சம் பண்ண முடியும். இப்போ டீ தூள், சர்க்கரை இதெல்லாம் நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பல்காகவே வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு நாள் இல்லை அடுத்த நாள் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற பொருள் கிடையாது. இது காலையில் சாயந்தரம் கம்பல்சரி யூஸ் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு குவான்டிட்டி சர்க்கரையாகட்டும், டீ பவுடர் ஆகட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பல்காக வாங்கும் பொழுது இப்போ 4 கிலோ 5 கிலோன்னு சுகர் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னம்னா அது நமக்கு ஒரு மணி சேவிங்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம 1 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி வாங்கும் பொழுது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு ₹22,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க போடும்போது என்ன பண்ணுவாங்க, ₹23 போட்டுருவாங்க 1/2 கிலோ. நான் இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் 1 கிலோ வாங்கும் பொழுது ஒரு ₹50 அப்படிங்கும் பொழுது ஒரு 4 கிலோவாக வாங்கினீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு ₹5 ₹10 நமக்கு கம்மி பண்ணியே கொடுப்பாங்க. அப்படியே கொடுக்கலனாலும் சேர்த்து வாங்குற கொஞ்சம் காசு கம்மியாக போடுங்க அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். இந்த மாதிரி நம்ம பல்காக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி கடைக்கு போகணுங்கிற அவசியம் இருக்காது. தலைவலிக்கு தான் டக்குன்னு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துக்கலாம். இப்போது ரொம்ப முக்கியமான மணி சேவிங் டிப்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப ரொம்பவே முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது. நம்ம வெளியில் போய் ஃபுட் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறது. எல்லாருக்குமே வெளியில் வாங்குகிற ஃபுட்டு சாப்பிடணுன்னு ஆசையாக தான் இருக்கும். பட் அது மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். எப்போயாச்சும் ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம். இந்த வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் நிறையா மணி நமக்கு லாஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா மெனு பிளானிங்.
நம்ம என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிக்கணும். அதை பிளான் பண்ணி சமைச்சோம் அப்படின்னம்னா நம்ம அதுக்கு தேவையான பொருள் மட்டும் வீட்டில் வாங்கி வச்சுக்குவோம், அதை மட்டும் சமைக்குவோம். அது இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சோன்னே டென்ஷனும் இருக்காது நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா. அடுத்து லெஃப்ட் ஓவர் ரீயூஸ். நம்ம எந்த பொருளாக இருக்கட்டும் நம்ம சமைச்சதுக்கப்புறம் அது மீதி இருக்குது அப்படின்னா அதை வந்து ரீயூஸ் நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ பழைய சாப்பாடு இருக்குது அப்படின்னா அது ஏதாவது ஒரு வகையில் ஃப்ரைட் ரைஸாவோ எக் ரைஸாவோ இல்லை வந்து சில்லியாவோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம செய்து கொடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4 பேர் வீட்டில் இருக்கோம், அதில் ஒரு ஆள் சாப்பிட்ற சாப்பாடு டெய்லியுமே வேஸ்ட் ஆகுதுன்னா அது ஒரு மாதத்துக்கு பாருங்கள், அதுவே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்து லாஸ் ஆயிரும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி பொருள் வந்து நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் சரியான அளவு போட்டு சமைங்க. தவிர்க்க முடியாத பட்சத்தில் மீதி ஆயிடுச்சு அப்படின்னா அதை அடுத்த நேரத்துக்கு நம்ம ரீயூஸ் பண்ணி வந்து சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது சிம்பிளாக மெனு வந்து பிளான் பண்ணணும். அதாவது இஃப்தார் ரெசிபி ஆகட்டும் இல்லை நம்ம சமைக்கிற சாப்பாடே ஆகட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபுட்டாக வந்து அதாவது மெனுவாக வந்து தேர்ந்தெடுத்து அந்த ரெசிபிஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்து சீசனல் ஃப்ரூட்ஸ், ரொம்ப விலை கம்மியாக இருக்கிற பழங்கள் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ராகன் ஃப்ரூட்லாம் பார்த்திங்கன்னா என்ன ரேட் விற்குதுன்னு வந்து தெரியும். அது அட்ராக்டிவாக இருக்குன்னு நானுமே ஒரு 2 வாட்டி வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது என்ன வெறும் கலர் தானே, இதுக்காக போய் வாங்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்து நிறைஞ்ச பொருட்கள் வந்து நமக்கே வந்து நம்ம நாட்டு பழங்களில் கிடைக்கும் இல்லையா, அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது. அதே மாதிரி சீசனல் வெஜிடபிள்ஸ், நீங்கள் ஒரு சமயம் பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காலாம் ரொம்பவே சீப் ரேட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி எந்த காய்கறிகள் நாட்டு காய்கறிகள் வந்து விலை கம்மியாக கிடைக்குதோ அந்த மாதிரி காய்கறிகள் வாங்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு நிறைய மணி சேவிங்ஸாக வந்து இருக்கும். நம்ம மெனு பிளான் பண்ணும் பொழுது இப்போ இந்தந்த பல்சஸ்லாம் வீட்டில் இருக்குது, இந்தந்த பயிர் வகைகள்லாம் இருக்குது, இதுக்கு தகுந்த மாதிரி நான் சமைக்கணும்னு மட்டும் பிளான் பண்ணுங்கள். என்னென்ன மெனு என்னென்ன ரெசிபின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஒரு ரெசிபி நினச்சிட்டு போவோம், கடையில் போய் பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம நினச்ச ரெசிபிக்கு உண்டான பொருள் அங்கே இருக்காது, அது காசு அதிகமாக இருக்கும், நம்ம அது வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. ரேண்டமாக மைண்டில் வந்து பிளானிங் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபேன்சி ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா கண்ணில் பார்க்குற பொருளில் நானும் நிறைய அந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு, அது உடனே வாங்கணும்னு சொல்லிட்டு போய் வாங்கிடுவேன். இப்போ எல்லாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு வரேன். இது உங்களுக்கு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு. இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸுன்னு நான் வந்து நினச்சி நான் என் லைஃப்பில் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அதை தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம பண்ணுற மெனு பிளானிங்கு சிம்பிளாக இருந்துச்சு அப்படின்னா காசும் சேவ் ஆகும், ஃபுட்டு வேஸ்ட்டும் குறையும். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா கேஸ் சேவிங் தான். ஏன்னா எங்கள் வீட்டில் 25 நாள் மட்டும்தான் சிலிண்டர் வருது. இப்போ வரைக்கும் அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தனியாக அது ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு தரேன். நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். நம்ம சமைக்கும் போது ஒரு பேட்சாக வந்து குக் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு 2 தோசை ஊற்றுறேன், அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்து வந்து கொஞ்சம் நேரம் ஆகிட்டு மற்றவங்க சாப்பிட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 தோசை ஊற்றுறேன். அந்த மாதிரி செய்யக்கூடாது. நம்ம சாப்பிடும்போது ஒரே டைமில் எல்லா தோசையும் ஊற்றி வச்சிடலாம். சாப்பிடும் பொழுது ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து நமக்கு 2 யூசேஜ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், இன்னொன்று வந்து கேஸ் ரொம்பவே வந்து மிச்சமாகும். அடுத்து க்ளீனிங் சப்ளைஸ்க்கு வந்து வருவோம். துணி துவைக்கிறதுக்கு நம்ம நிறையா வகையான டிட்டர்ஜென்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதில் இப்போ ஃபேன்சியாக போய்ட்டுருக்கிறது இந்த லிக்விட் ஐட்டம்ஸ் தான். நான் வாங்குறது இப்போது ரீசெண்டாக வாங்குறது இந்த சுட்டி பிராண்டில் இருக்கிறது தான். இது ரொம்பவே நல்லாயிருக்கு, நல்லா வாசமாகவும் இருக்குது, நிறையா வந்து நுரையும் கிடைக்கிது. கொஞ்சம் நம்ம லிக்விட் ஊற்றினோம்னாலே நமக்கு வந்து நிறையா துணிகள் வந்து நல்லா வாஷ் பண்ணி வந்து கொடுக்குது. இது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. இது ரொம்ப ரொம்ப விலை கம்மிங்க. 2 லிட்ரு 90 ரூபா மட்டும்தான். அதில் வந்து 99 போட்டிருக்கு. ஆனால் நமக்கு வந்து நம்ம இப்படி பல்காக ஒரு 2 பேக்கெட் அந்த மாதிரிலாம் வாங்கும் பொழுது அதுலேருந்து ஒரு 9 ரூபா கம்மி பண்ணி நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு மணி சேவிங்ஸ் தான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஆனால் யூஸ் பண்ணும் பொழுது இதை மூடியில் வந்து ஊற்றி யூஸ் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வந்து ஊற்றிட்டோம் பேக்கெட்டோடு அப்படின்னா அது நமக்கு லாஸ் தான். நெக்ஸ்ட்டு ஷாம்பு வந்து பார்க்கலாமா? ஷாம்பில் ஒரு சின்ன கால்குலேஷன் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நம்ம எல்லோரும் ஷாம்பு வாங்கும்போது ஒரு டவுட் வரும், பேக்கெட் வாங்குறது வந்து சேவிங்கா இல்லை பாட்டில் வாங்குறது சேவிங்கா அப்படின்னு. இப்போது ₹1 சன்சில்க் பேக்கெட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 6 ml இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 100 ml பாட்டில் வாங்கினோம் அப்படின்னோம்னா 17 பேக்கெட் நமக்கு தேவைப்படும். 17 பேக்கெட் சேர்த்துனா தான் 100 ml வருது. அதுக்கு எவ்வளோ காசு ஆகுது? ஒரு பேக்கெட் ₹1னா 17 ரூபா ஆகுதா? ஆனால் அதே ஷாம்பு 100 ml பாட்டிலில் வாங்கினோம் அப்படின்னம்னா 50 ரூபாலேருந்து 55 ரூபா வரும். இது நான் வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், எனக்கு விலை வந்து தெரியல, ஏன்னா நான் பாட்டில் வாங்கினது இல்லை. அப்படின்னா அதே 100 ml குவான்டிட்டி உள்ள பாட்டிலுக்கு நம்ம நார்மலாக வாங்குறத விட 35 ரூபா அதிகமாக செலவு பண்ணுறோம்.
ஏன் பாட்டில் காஸ்ட்லி அப்படின்னா, அது பிளாஸ்டிக் பாட்டிலு, அதுக்கப்புறம் அதுக்கு பண்ணுற பேக்கிங்கு, அதுக்கப்புறம் அதோட டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் சேர்த்து ஆட் ஆகுது. சேவிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டெய்லி யூஸ்க்கும் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த ₹1 பேக்கெட் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஆனால் கன்வீனியன்ஸ் வேணும், ஃபேன்சியாக வேணும் அப்படின்னம்னா பாட்டில் தான் பெஸ்ட்டு. ஆனால் மணி ரொம்பவே லாஸ் ஆகும். மணி சேவ் பண்ணுமா, பேக்கெட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃபேன்சியாக தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இது 2ல் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்மார்ட் சாய்ஸ் பண்ணோம்னா சின்ன சேவிங்ஸ் கூட மந்த் எண்டில் பிக்கஸ்ட் சேவிங் ஆகும். நீங்கள் ஸ்மார்ட்டாக இல்லையாங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ரமலானை பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண முன்னாடியே பிளான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணாலே போதும். இந்த வீடியோ உங்கள் பட்ஜெட் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ரமலான் பட்ஜெட்லாம் வந்து எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.